அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் பூகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராயா போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வருகின்ற 8/8/2025க்குள்ள உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அதிசயங்கள், என்னென்னலாம் அற்புதங்கள், அந்த அம்மனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் திருப்பங்கள் நடக்க போகுது, என்னென்னலாம் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்காரவங்க உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் உழைப்பு அவ்வளவா நீங்கள் போட மாட்டீங்க. தன்னோட அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. மேலே அடி விழுந்தாலும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படிப்பட்ட கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலுமே அதை தனியாளாக நான் போராடி ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைன்றது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. யாரோட தயவு தட்சணை உதவியை எப்பயுமே எதிர்பார்க்கவே மாட்டீங்க. உங்களோட சுய அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திய வாழ்க்கையில் முன்னேறணும்னு கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற 8/8/2025க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல செய்தின்றது வந்து சேருங்க. சரி, அப்படி என்னதான் 8/8/2025க்குள்ள கிரகநிலைகள் என்னதான் நீங்கள் மாறுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆடி பௌர்ணமின்றது 8/8/2025 அன்று நடக்க போகுதுங்க. ஆடி அமாவாசை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஆடி பௌர்ணமின்றது ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அதுவும் கன்னிராசிக்கு இந்த கோச்சார நிலைன்றது இந்த பௌர்ணமி வரப்போகுது. இது எல்லாமே கன்னிராசிக்கு அற்புதமான மிகச்சிறந்த பலன்களை கொடுக்க போகுதுங்க. சரி, என்னென்ன விதத்தில் கோச்சார நிலையில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதி. அவர் ராசியில் இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படலை. அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டுட்டோம். அந்த பதிவை போய் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கன்னிராசிக்குன்னு ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். தலைப்பு எப்படி இருக்குன்னா, வீட்டில் ஒரு 2 விருந்தாளி வரப்போகிறாங்க, அவங்களால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாங்கள் ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறது முழுக்க உங்களோட விழிப்புணர்வுக்காக தான். அதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் வீடியோக்கள் போடுறோம். ஏன்னா சில பேர் ஏன் இப்படி பிரச்சனை வருது, ஏன் இப்படி ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னே, ஏன் இப்படி ஒரு பயமுறுத்துகிற மாதிரியே தலைப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலைப்பு மட்டும்தாங்க அப்படி இருக்கும். வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எப்போ வரப்போகுது, அதற்கான தீர்வுகள் என்ன, அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்ற நான் முழு தகவலையுமே நான் சொல்லியிருப்பேன். என்னோட மனசாட்சிப்படி நான் என்னோட பலன்கள், எனக்கு தெரிந்த அறிவால் நான் அதை கணித்து பலன்களை சொல்லியிருப்பேங்க. சரிங்களா? தலைப்பில் மட்டும்தான் இந்த மாதிரியான நான் வார்த்தைகளை போடுவேனே தவிர வீடியோ பதிவில் முழுக்க மக்களோட நன்மைக்காக தான் என்னோடய வீடியோ பதிவு இருக்கும். வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பதிவுகளை தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. சரி, இப்போ உள்ள கிரக நிலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலை. பல விதத்தில் அவர் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம போன பதிவிலேயே பார்த்தோம். அது என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு ஆடி பௌர்ணமின்றது வரப்போகுது. கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிலாக்ஸேஷன்றது கிடைக்குங்க. நீங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம், பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் தீர்வு காணலாங்க இந்த ஆடி பௌர்ணமி அன்று. ஏன்னா ஆடி பௌர்ணமின்றது சந்திரன் முழு ஒளியோடு அந்த பௌர்ணமி அன்று இருப்பாங்கங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியோட 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்துல தான் உங்கள் ராசிநாதனான புதனும் சூரியனோடு இணைந்து இருக்காங்கங்க. அதனால் இந்த ஒரு
பௌர்ணமின்றது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே இந்த பௌர்ணமி நாட்கள் ஒட்டி உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க. புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் ஒளி சந்திரனோட பார்வையில் இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுங்க. உங்களோட மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். புது முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. அதிர்ஷ்டங்கள் கைகூடும். காரிய வெற்றிங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். அது மாதிரி அப்பா வழி சொத்துக்களுமே உங்களுக்கு வந்து சேருங்க. சொத்து பிரச்சனை விவகாரம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. தொழிலில் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. அதனால் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். அதனால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபமும் வந்து சேரும். பணம்ன்றது வரவேண்டிய இடத்துல இருந்து வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து சேருங்க. தாமதமாக இருக்கும் காசு பணம் யார்கிட்டயாவது நீங்கள் கடன் கொடுத்து அது வராமல் இருக்கலாம். கடன் அவங்க வந்து செலுத்தாமல் இருக்கலாம். இல்லை வட்டி கொடுக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து உங்களுக்கு லாக்காக இருக்கலாம். உங்கள் கைக்கு வந்து சேராமல் இருக்கலாம். நீங்கள் அதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து உங்கள் கைக்கு சேராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான நீண்ட நாளாக தடைப்பட்ட காசு பணம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது மாதிரி உங்கள் குடும்பத்தோட வருமானமும் இந்த காலகட்டம் அதிகரிக்குங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு சன்மானம் அப்படின்றது வந்து சேரும். மூத்த சகோதரர்களால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கான புது முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கை பற்றின ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக புதிய புதிய காரியங்களை செய்வீங்க. வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் கூட நீங்கள் வெளியூர் பயணம், சுற்றுலாக்கள், கோயில்கள், ஆன்மீக பயணம் இந்த மாதிரியான இடங்களுக்குமே சென்று வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க. அவங்களோட படிப்பு விஷயத்தில் அவங்க நல்ல ஒரு தேர்ச்சி அடைவாங்க. அவங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. மேலும் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் ஏற்படுங்க. சொத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நகை, ஆடைகள், இல்லைன்னா வண்டி, வாகனம், இடம், வீடு இந்த மாதிரியான ஏதாவது சொத்துக்கள்னு குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குகின்ற வாய்ப்புகளுமே ஏற்படும். மேலும் வீட்டில் சுப காரியங்கள்னு நடத்தி வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த சுப காரியங்கள் நடத்தி வைக்கிறது மூலியமாக உங்களுக்குமே காசு பணம் விரயமாகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உச்சத்தை அடைவீங்க. இந்த காலகட்டம் சார்ந்த புது விஷயங்கள் எல்லாமே கை கொடுங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க, குடும்பத்தோட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாழ்க்கை துணையோடு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நண்பர்கள் இவங்க கூட தான் தொழில் பண்ணணும்னு நீங்கள் புதுசாக முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் வியாபாரம்ன்றது அதிகரிக்குங்க. இந்த காலகட்டம் பெண்கள் சார்ந்த பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுவாங்களா, அழகு சாதன பொருட்கள், வாசனை பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், பூ வியாபாரம், ஜவுளி கடை, பெண்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. வருமானமும் அதிகரிக்கும். சரி, இவ்வளோ நாளாக கன்னிராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தின் வெளிப்பாடாக கண்ணீரில் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த அம்மனே இறங்கி வந்துட்டா அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா சந்திரங்கிறது அம்மனோட அம்சம் தாங்க சந்திரன். அந்த சந்திரன் இப்போ ஒளி பௌர்ணமியாக உங்கள் ராசிநாதனை பார்க்குறதுங்கிறது அந்த அம்மனே இறங்கி வந்து உங்கள் கஷ்டத்தை போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகநிலை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து பிரச்சனைகளில் நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.